இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை யோசிப்பு வைக்கிறார். யாரிடம்? தன்னோடு சிறைச்சாலையில் இருக்கிற பானபாத்திரக்காரன் ஒரு கைதியிடம். யோசிப்பு சிறையிலே பல ஆண்டுகள் இருக்கிறார். எந்த ஒரு தவறும் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. தேவன் அந்த பாதையை அனுமதிக்கிறார். வேதம் சொல்கிறது, யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். யோசித்து பாருங்க, நம்முடைய தேவன் எல்லா இடத்திலும் நம்மோடு கூட இருக்கிறவர். அப்பொழுது 2 கைதிகள் வருகிறார்கள். ஒன்னு பானபாத்திரக்காரன், சுயம்பாகின்னு சொல்லி அரண்மனையிலே தவறு செய்ததை கண்டுபிடித்து இங்கு ஜெயிலே தூக்கி போடப்படுகிறார்கள். அங்கு ஒரு நாள் 2 பேரும் சொப்பனம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போயிருக்காங்க. அர்த்தம் தெரியாமல் யோசேப்பு அவருடைய சொப்பனத்தை, அவருடைய எதிர்காலங்களை அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் அப்படியே அந்த சொப்பனம் நடக்கிறது. அப்போ அவன் சேம்பாகி தூக்கிலிடப்படுகிறான். அந்த பானபாத்திரக்காரன் மீண்டுமாய் ராஜாவுடைய சமூகத்துல போய் அந்த வேலையை திரும்ப பெற்றுக் கொள்கிறான். போகும்பொழுது அவன் சொல்லுகிறான், சொப்பனத்தை சொல்லி, நீ திரும்ப வாழ்வடைந்திருக்கும் போது ராஜா கிட்ட போகும்போது ராஜா கிட்ட என்ன குறிச்சு பேசுப்பான், எந்த தப்பு நான் பண்ணல, இந்த இடத்துல இருந்து நான் விடுதலையாக போகணும்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நடந்தது என்ன? விடுதலையாகி போய் அந்த மனுஷன் மறந்தே போய் விட்டார். மனிதன் தானே. நாட்கள் 1 வருடம் அல்ல, 2 வருடங்கள் மறந்து போய்விட்டார். அதற்கு பின்பு ராஜா சொப்பனம் பார்க்கிறார். அர்த்தம் சொல்ல ஆளில்லை. அப்பொழுதுதான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, சிறைச்சாலையில் நான் இருக்கும்போது ஒரு எபிரேய வாலிப பையன் சொன்னான்னு சொல்லும்போது யோசேப்பு அழைக்கப்படுகிறான், அங்கு உயர்த்தப்படுகிறான். ஒருவேளை யோசேப்பு அந்த விண்ணப்பத்தை பானபாத்திரக்காரன் சொல்லாம தன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எத்தனை நாட்கள் இந்த சிறையிருப்பு, எனக்கு எத்தனை நாட்கள் இந்த வேதனைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அந்த பானபாத்திரக்காரன் விடுதலையான உடனே பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்திருப்பார். உடனே யோசேப்பு தேவைப்பட்டிருப்பான், அங்கு கொண்டு போகப்பட்டிருப்பான், உயர்த்தப்பட்டிருப்பான். 2 ஆண்டுகள் தாமதமாகிவிட்டது. கூட இருக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்ல யோசேப்புக்கு தெரியாம போயிடுச்சு. நாமும் அநேக நேரம் அப்படித்தான், நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அவரிடம் சொல்லுவதற்கு பதிலாக, அவரிடம் நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கு பதிலாக, அவருக்கு தெரிவிப்பதற்கு பதிலாக உலகத்தில் இருக்கிற மற்ற நபர்களை நாடுகிறோம். அநேக நேரம் அநேகரை தேடி போகிறோம். ஒத்தாசை கிடைக்குமா, உதவி கிடைக்குமா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, ஏதாவது செய்து கொடுக்க மாட்டீங்களா, நம்முடைய விண்ணப்பங்கள் அங்குதான் போகிறது. அது முடியாமல் போகும் பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தரிடம் வருகிறோம். அப்படி அல்ல, கூட இருக்கிற ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு அருமையான தகப்பன், அவங்க வீட்டுல நல்ல வசதி, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. பையனை காலேஜ் சேர்க்கிறார், அவன் பாதியில நின்றுதான். பாதி நின்று ஒரு முயற்சி எடுக்கிறான், விருப்பம் இல்ல, டேடி இந்த வருஷம் விட்டுருங்கன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருதான். சரி, அடுத்த வருஷமா படிக்கலாம், என்னதான் பண்ண போறாப்பான்னு சொல்லி கேட்கும்போது, டேடி இந்த காலேஜ்ல சேருங்கன்னு ஒரு குறிப்பிட்ட காலேஜ் சொல்றான். அங்க போய் சேர்க்கிறான், சந்தோஷமா போறான். நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கு ஆண்கள் வந்து அவங்க வீட்டுல வந்து பேசுறாங்க. சும்மா பேச்சு வாக்குல என்ன சொல்றாரு, உங்க பையன் இப்ப என்ன காலேஜ் எங்க படிக்கிறான், இப்ப இந்த காலேஜுக்கு போறான் அப்படின்னா, ஏன் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான், அங்க அவன் போகல, பாதியில டிஸ்கண்டினியூ நிப்பாட்டி நின்னுட்டான், முடியலன்ட்டான். அப்பதான் அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னாரா, உங்க பையன் என்கிட்ட பேசினான் போன வருஷமே, எங்க டேடி வந்து நான் விரும்புற காலேஜ் இதுதான், அங்க சேர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்படி அந்த காலேஜ்ல சேர்க்கலையா போன வருஷம் அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அவங்க பேசிட்டு எல்லாம் வீட்டுக்கு போன உடனே இந்த தகப்பனுக்கு ஒரே துக்கம். இந்த காலேஜ் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு என்கிட்ட என் மகன் முன்னாடி சொல்லியிருந்தா நாங்க அவனை சேர்த்திருப்பேனே. 1 வருஷம் வீணா போயிருக்காத. நான் வீட்டுல தானே இருக்கிறேன், அவனை என் கூட தானே இருக்கிறான், ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம, பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்க கிட்ட போய் பேசுனத என்கிட்ட சொல்லியிருக்கலாம்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். யோசித்து பாருங்க, நாம அநேக நேரம் இப்படிதான் ஆண்டவருக்கு பண்றோம். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லாம
மற்ற தூரமா இருக்கிறவங்க, அங்கங்க தெரிஞ்சவங்களுக்கு போன் போட்டு சொல்றோம், உதவி கேட்கிறோம். நம்மோடு இருக்கிற ஆண்டவர்கிட்ட சொன்னோம்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். மற்றவர்களால் முடியாததை நம்முடைய ஆண்டவர் செய்து கொடுப்பாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த காரியத்தை குறித்து சிந்திப்போம். ஆண்டவரே, எதுவானாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம். எங்க வேண்டுதல் உம்மிடம்தான் சொல்லி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக வேண்டுதல் அருள் செய்வார். ஜெபிப்பு அன்பின் தகப்பனே, அநேக நேரம் நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு பதிலாக உலகத்திலே உள்ளவர்களிடம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அநேக நேரம் அவர்களுடைய கரங்களையும் அவருடைய காரியம் எங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களான்னு எங்கள் கண்கள் அவர்களையும் நோக்கி பார்க்கிறது. அப்படி அல்ல. சங்கீதக்காரன் சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் சொன்ன வார்த்தையின்படி உமக்கு நேராக எங்கள் கண்கள் ஏறெடுக்கப்படட்டும். எங்கள் விண்ணப்பங்கள் முதலாவது உம்முடைய சமூகத்தை எட்டட்டும். யாரெல்லாம் ஒருவேளை உம்மை தேடுவதற்கு பதிலாக, உம்மிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு பதிலாக, உம்மிடத்தில் காரியங்களை கேட்பதற்கு பதிலாக உலகத்தின் மற்ற நபர்கள் மனிதர்களை நாடி போய் இன்னைக்கு ஏமாற்றத்தோடு இருக்கிறார்களோ, அது நிமித்தம் காலதாமதங்கள், வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய காரியங்கள், பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறத மனம் இறங்கி இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடும்படியான பாக்கியத்தை கொடுங்க. அவைகளை சுதந்திரிக்க நீர் உதவி செய்வீராக. செய்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கிருபை இருக்கட்டும். சமூகம் முன் செல்லட்டும். கையின் பிரயாசங்கள் வாய்க்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய விண்ணப்பம் முதலாவதாக நம்முடைய ஆண்டவரிடம் இருக்கட்டும். அப்படி செய்யும் பொழுது கால தாமதம் தவிர்க்கப்படும். காரியங்கள் உடன் நடக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு.